எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை வந்துட்டோம். சென்னை வீட்டில் பால் காய்ச்சினது, அப்புறம் அந்த ஃபஸ்ட் வீக் எப்படி போச்சு, ஃபஸ்ட் நாள் எப்படி போச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே எழுந்திரிச்சு பால் காய்ச்சறதுக்காக ரெடி ஆகிட்டேன். கேட்க்கு டோருக்கெலாம் பூ வைக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடணும். சூப்பரமாக தீபமெல்லாம் ஏற்றி காலையில் நேரத்துலேயே சாமியும் கும்பிட்டாச்சு. இதிலேருந்து கிச்சனுக்கு போய்க்கலாம். பால் காய்ச்ச போகிறேன். என்ன திங்ஸ் வேணுமோ அது ஃபஸ்ட் நாளே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தான் பால் காய்ச்ச ஆரம்பித்தோம். வந்தன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் கடையில் தான் சாப்பிட்டோம். அடுத்த நாள் தான் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. பால் பொங்கி கீழே போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பொங்கல் தான் பொங்கி வரணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜனாவை கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டான் பால் காய்ச்சறதுக்கு. அவன் கையில் மணியை ஒன்று கொடுத்து வர வைக்கவும் வந்துட்டான். கரெக்டாக பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிட்டேன். கீழே விழுகாமல் அதை இறக்கியும் வச்சுட்டேன். கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கடைக்கு வந்திருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் தான் சமைச்சிருந்தேன். இட்லி செஞ்சுருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கடைக்கே வந்தோம். அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுக்கலை. வீட்டுக்கு வந்த பின்னாடி அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஆயிடுச்சு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிக்கும்போது. இது இல்லாமல் கிச்சன் அந்த பாத்திரம் அதுவும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா கீரை விற்றுட்டு வந்திருந்தாங்க. அதை வாங்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன் கூட அன்றைக்கே வந்திருந்தாங்க. அந்த வேலையும் கொஞ்சம் முடிஞ்சது. இது அந்த வீக்கில் ஒரு நாள் ஈவினிங் எடுத்தது. துணி காய போட்டிருந்தேன். அது எடுக்கிறதுக்காக மேலே வந்திருந்தேன். அப்போ எடுத்த கிளிப்ஸ் இது. சண்டே வெளியே போகலாம் அப்படின்ட்டு பீச்சுக்கு தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எனக்கு ஈவினிங் பணியாரம் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டான். அது செஞ்சு கொடுப்போம். சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டான். சூப்பர் ஜனஞ்சே. தலை சீவியாச்சா? இங்கே பாரு. ஓகே, சீப் கொடு. நானும் கிளம்பிட்டு இருந்தேன். எல்லாம் ரெடி ஆகிட்டோம்.
இந்த கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் எடுத்தது. ஜான்வரி செகண்ட் வீக் ஃபஸ்ட் வீக் அந்த டைமில் எடுத்த கிளிப்ஸ் இது. எனக்கு டேட்டே மறந்து போயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ எடிட் பண்ணி போட்டு. பெங்களூர் வீடியோஸ் இன்னும் 1 2 பெண்டிங்கில் இருக்குது. அது போட்டுட்டு இது சென்னை வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இடையில ரொம்ப நாள் போஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். இங்கேருந்து திருவான்மியூர் போக போகிறோம். எப்படியும் 45 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். பீச் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது. கொஞ்ச நேரம் பீச்சில் இருந்துட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் இங்கே வந்திருக்கோம். ஓரளவுக்கு கூட்டமாக இருந்தது. செருப்பு விட்டுட்டு போ, நனைஞ்சிரும். ஜனாக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கவும் வரவே மாட்டேன்ட்டா. நைட் வரைக்கும் இங்கே தான் இருந்தோம். இடையில கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.